நம்ம எதங்க பார்க்குறோம்? என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், எந்த காரில் வரோம்? எஸ்தர் பார்க்குறாங்க, யார்? மொர்தெகாய். அவங்களா எப்படி இருக்கிறாங்க? அவர் ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஷர்ட் புது ஷர்ட், நியூ பிராண்ட் கொடுது. அவர் அப்படியே திருப்பி அனுப்பி விட்டார். பிரச்சனை தெரியாம இந்த உலகம் வெளியே பூச பார்க்கும், ஆனா அடிக்காயத்தை குணமாக்குற ஒரு பரலோகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமன் திட்டம் போடும்போது சும்மா இருந்தார், ஆனா தூக்குமரம் செய்த அந்த ராத்திரியிலே புஸ்தகம் திறக்கப்பட்டது. என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ ஒரு சைடுல பார்த்தா ஆமானும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கிறான். ஆமான் என்னைக்கு தூக்குமரம் செஞ்சானோ அந்த ராத்திரியில. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 10வது வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் சொன்னபடி வஸ்திரத்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புஸ்தகம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாமதம் கிடையாது. சீக்கிரம் சீக்கிரம் எனக்காக புஸ்தகம் திறக்கப்படுமா? இந்த கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனம், 5வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும், புஸ்தகத்தை திறக்கவும், அதன் முத்திரைகளை உடைக்கவும், அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகவும் சத்தமிட்டு கூடுகிற பலமுள்ள ஒரு தூதனை. இந்த புத்தகத்தை யார் திறக்க போறாங்க? இந்த முத்திரையை உடைச்சு இந்த புத்தகத்தை திறக்கிற பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது ஒருவனும் அந்த புஸ்தகம் திறக்கிறது வரைக்கும் இந்த ஆமானவன் திட்டத்தை செய்து கொண்டே இருப்பான். இந்த புஸ்தகத்தை திறக்க ஒருவரும் காணப்படாததினால் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மிகவும் அழுதேன். புஸ்தகம் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாத்தீங்களா? நான் மிகவும் அழுதேன். நான் மிகவும் அழுதேன். 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் என் வாழ்க்கையில அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உச்சத்தை நான் அடையும் போது எனக்காக புஸ்தகம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கத்தை தூக்குனது ராஜா, புஸ்தகத்தை தூக்கினார். ராஜாவினுடைய இருதயம் அவர் இஷ்டப்படி திருப்புவார். உங்க வேலை வர்றது வரைக்கும் தான். இன்னைக்கு சில உள்ளங்கள் உங்களுக்கு விரோதமாய் கடினமா இருக்கு. உங்களுக்கான நேரம் வரும்போது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ, நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில உள்ளங்களோடு பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை நாவில உணர்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தை அப்படி திருப்பிட்டார். ஆமான்ட்டு சொல்றார், நீ சீக்கிரமா செய். ஆமென். ஆமான்ட்டு சொல்ற பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சணம் வரும். உடனே ஆமான் என்ன செய்கிறான் தெரியுமா? 11வது வசனம். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து அவன் மீதிலோ வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ கிரீடம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். இப்பொழுது ஆமான வச்சு சொல்ல வைக்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான்.
ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு அவன் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஒடுத்து வைப்பார். அவன் சத்துருக்களுக்கு. ஆமென், ஆமென். இதுக்காக மொர்தெகாய் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? அழுகை, அழுகை. ஹல்லேலூயா. யாரு காலையும் போய் பிடிக்கல, ஆண்டு சமூகத்தில் போய் விழுந்தான். ஆமென். உங்க கண்ணீர்லாம் வீணாகாது. நீங்க அழுதீங்க. இப்ப எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க? நான் மிகவும் அழுகிற நிலைமைக்கு. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், பயப்படாத, இந்த புஸ்தகம் அடைக்கப்பட்டு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த புஸ்தகத்துக்குள்ள என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு, ஆனா திறந்தாதானே நடக்கும். திறக்கப்படும், திறக்கப்படும். தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர் இதை திறக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. ஆமென். எனக்காக செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. ஆமென். அப்பா உமக்கு நன்றி, ராதே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல பாடணும் தான் தோணுது, கிளாக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. ஆமென். சொன்னேன் 3 சொன்னேன், 1 போதும் நினைக்கிறேன், இன்னொன்னு டச் பண்ணிட்டு போயிட்டு வரேன். ஆமென். ஹல்லேலூயா. 2வதாக கர்த்தர் சத்துருக்கள் செய்கிற ஒரு காரியம், அதுல ஒரு வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு பலனா இருக்கும் என நான் நம்புறேன். எனவே அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். 1 நாளாகமம் 14வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அதுல 9 முதல் உள்ள சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியர் பரவி இருக்கிறாங்க. 10வது வசனத்துல தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா? அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது வேதம் சொல்கிற தாவீது அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்து. அதாவது பெலிஸ்தியர்கள் எப்படி இருந்தார்களா? பரவி இருந்தார்கள். டேம்ல தண்ணி நல்லா நிரம்பி இருக்கிறது மாதிரி சில நேரத்தில் சத்துருவை அப்படி பரவ விடுவார். டைம் வரும்போது டேம் உடையும். ஆமென். அல்லேலூயா. டைம் வரும்போது டேம் உடையும். தண்ணீர் உடைந்து ஓடுறது தெரியும்ல. என்ன இருக்குல்ல, இந்த கிளாஸ்ல தண்ணி இருக்கு, இது இன்னொரு கிளாஸ்ல என்னால் ஊற்ற முடியும். அப்படி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி சிந்தும், இந்த கிளாஸ்ல இருந்து ஊற்றுனதுனால, இதில் கண்ணாட்டம்ல ஊற்றுனது. மீதி நான் ஊற்றும் போது எதில் ஊற்றுறேனோ அந்த இந்த பாத்திரத்தில் போய் விழும் அந்த தண்ணி. நமக்கு தெரியும் இந்த தண்ணி இங்கே தான் போகும் அப்படின்னு. ஆனால் இந்த கப்பு உடஞ்சிட்டுனா எங்கே போகணுன்னே தெரியாது. ஆண்டவரே, சத்துரு பரவிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ல வெயிட் பண்ணு, டைம் வரும், தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. இதுக்காக தாவீது செய்த செயல் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்றான். அதாவது வாக்குத்தத்தம் நமக்கான சுதந்திரமானால் அவருடைய ஆலோசனை அதை அடைவதற்கான வழி. இன்னைக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் தான் கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன தெரியுமா, இருக்கு அங்க இருக்கு, எப்படி போகணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமென். 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் நிறைய பேர் கேட்பாங்க, 2ஆம் தேதி ஆலோசனை கேட்க மாட்டாங்க. இருக்கு அங்க இருக்கு, ரைட் இருக்கு, எப்படி போகணும் அதுதான் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்க. ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுதந்திரிப்பதற்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை அடைவதற்கு கேட்கிற ஆண்டவரே, நான் போலாம் ஆண்டவரே. இப்போ பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதை கொண்டு தேவன் என் கையினால் சத்துருக்களை உடைந்து போக பண்ணினார் என்றார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அக்னியினால் சுட்டரிக்கிறாங்க. 13வது வசனத்துல பெலிஸ்தியர் மறுபடியும்
வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்போது மறுபடியும் சத்துரு அந்த பிரச்சனையை கொண்டு வாரான்னா அந்த இடத்துல தேவனுடைய கோபம் அதிகமாக விளங்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். மறுபடியும் வரும்போது இப்பொழுது தாவீது மீண்டும் கேட்கிறான். கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 14வது வசனத்துல, தேவன் நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல், நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. ஒரு மொழிபெயர்ப்பில் மல்பரி ட்ரீன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் பால்சம் ட்ரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரீ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். மல்பரி செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. அடுத்த வார்த்தை, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே இரைச்சலை நீ கேட்கும்போது. முசுக்கட்டை செடி நுனி, அந்த செடியே தாங்காது. ஒரு மனுஷன் ஏறினா அந்த செடி உடஞ்சிரும். அந்த செடிகளின் நுனியில, அந்த டாப்ல நீ ஒரு சவுண்டு கேட்ப. என்ன சவுண்டா? இரைச்சல், செல்லுகிற இரைச்சல். அதை நீங்க ஆங்கிலத்தில் இப்படி இருக்கும், when you hear the sound of marching on the tops of the balsam trees. அதாவது மார்ச்சிங்னா ஒரு சேனை அணிவகுத்து செல்லுகிறது. தாவீதின் சேனை கீழே இருக்கு. ஆண்டவர் சொல்லி முசுக்கட்டை செடிக்கு பின்னாடி இருந்து அப்படி சுத்தி வா அப்படிங்கிறாரு. முசுக்கட்டை செடிக்கு மேல நுனியில ஒரு சேனை செல்லுகிற சத்தத்தை நீ கேட்ப. என்ன சேனை ஆண்டவரே? என்ன சேனை? ஹல்லேலூயா! யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய சேனைகளை இறக்குகிறார். வானத்திலிருந்து சேனை இறங்குது. நீ நிக்கிற அந்த முசுக்கட்டை செடி நுனியில அது டச் ஆயிட்டு போகும். அப்படி போகும்போது புரிஞ்சுக்கோ, நீ புறப்படு. அடுத்த வசனத்தை, அடுத்த வார்த்தையை பாருங்கள். யுத்தத்திற்கு புறப்படு. யுத்தத்துக்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே. ஆமென். ஆண்டவரே, இந்த பிரச்சனை தான் முடிச்சிட்டேன் ஆண்டவரே, திருப்பி வாரான்னு ஆண்டவர் பார்த்தார். இனி நான் இருந்து ஃபைட் பண்ண மாட்டேன், இனி நான் எழும்பி வாரேன். அதன் அடையாளம் என்ன? என் சேனை வந்து பாஸ் ஆகும் போது அந்த மார்ச்சிங் சவுண்ட் உனக்கு கேட்கும். அதன் அடையாளமா தான் நீ இருக்கிற அந்த முசுக்கட்டை செடி நுனியில ஒரு அசைவு உண்டாகும். ஒரு திடீர்னு அது அசையுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எலிசாவின் வேலைக்காரனுக்கு தெரியல, தங்களை சூழ அக்கினி ரதத்தில் கர்த்தருடைய தூதர்கள் நிற்பது. உடனே அவன் சொல்றான், தேவனே கண்களை திறந்தருளும். முசுக்கட்டை செடி நுனி அந்த இரைச்சல் கேட்கும் போது புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு முன்னாடி போயாச்சு, நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன்னு நீ வா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண மாட்டோம். நம்ம 17வது வசனத்தை அடி அடின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி வைப்போம். என்ன? தாவீதின் கீர்த்தி பரவிட்டு, தாவீது நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது 16. தேவன் தனக்கு. நல்ல கவனமாக கேளுங்க. நமது ஆலோசனைக்கு செவி கொடுத்துட்டோம்னா அவர் சேனை இறக்குவார். எனக்காக ஆட்களை இறக்குவாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சேனை அப்படி பாஸ் ஆகி போகும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த இரைச்சல் கேட்கும் போது அது என்ன இரைச்சல் ஆண்டவரே? நான் உனக்கு முன்னாடி போறேன்னு புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் உடைந்து ஓடுவது போல கர்த்தர் சத்துருக்களை உடைந்து போக பண்ணுகிறவர்.